காட்டுறேன். குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் உலகமெங்கும். சாய் வித் சித்ரா. கடந்த 28 ஆண்டுகளாக நீங்கள் ஒளிப்பதிவாளராக இருக்கீங்க. இந்த 28 ஆண்டுகளில் ஒளிப்பதிவு துறையில் பார்த்தீங்கன்னா பல எக்யூப்மெண்ட்டு வந்துருச்சு. இதெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறோமா நம்ம? 100%. என்னென்னா நான் வந்து ஒரு 28 வருஷம் சஸ்டெயின் பண்ணியிருக்கேன்னா, இப்போ என் கூட ட்ராவல் ஆக நிறைய பேர் 5 வருஷத்தில் போயிருக்காங்க, 10 வருஷத்தில் ஃபீல்ட் அவுட் ஆகிருக்காங்க, 15 வருஷத்தில் போயிருக்காங்க. ஸோ வாட் ஐ மென்ட் டு சே, இன்றைக்கி ஹாலிவுட்டில் பாருங்கள், நீங்கள் 65-75 இயர்ஸ் கூட சினிமாட்டோகிராஃபர்ஸ், ரோஜர் டீக்கின்ஸு, யானோஸ் காமென்ஸ்கி, அப்புறம் லாட் ஆஃப் பிரிட்டிஷ் சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்கன்னா வந்து தே ஆர் கோயிங் டெக்னாலஜியும். சினிமா வந்து ஒரு ஆர்ட் சார், பட் டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ணணும். என்னோடய சக்ஸஸ்க்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஐ கோ வித் டெக்னாலஜியை ஒன்ஸ் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு போகலாம். க்ரியேஷன் ப்ளஸ் டெக்னாலஜி போயிட்டுருக்கோம். அண்டு அப்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புது கேட்ஜெட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் சொன்ன ரோபோவை வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரீவியூஸ்ன்றது பண்ணோம். அப்போ ப்ரீவியூஸ் பண்ணலன்னா நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணுவீங்க, லொக்கேஷனில் போய்ட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் 33 நாள் எடுத்தாங்க சார், அடுத்த இந்த ஆக்ஷன் பண்ணால் 60 நாள் ஆயிருக்கும், 11 டேஸில் முடித்தோம். ரீசன், அந்த டெக்னாலஜியை ஹாலிவுட்டில் என்ன பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணோம். ஷார்ட் டிவிஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு ப்ரீவியஸில் வந்து அதை க்ரியேட் பண்ணிட்டு இன்றைக்கி செட்டுக்கு வந்தால் இந்த இடத்துல ஒரு கார் இருக்குது, ஒரு வெயிட்டை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா இந்த கேமரா வந்து இந்த இடத்துல லோ ஆங்கிள் இருக்குன்னு டிசைன். இது வந்து இங்கே ஒரு கேமரா வைக்கிறது, திரும்பி போய் இன்னொரு ஆங்கிள் எடுக்கிறது, அந்த ஆங்கிள்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பிஃபோர் ஷூட்டிங் இட்ஸ் யூ டிசைடட் திஸ் இஸ் மை ஆங்கிள்ன்ட்டு அந்த ஆங்கிளை வச்சு தான் ஷூட் பண்ணுறீங்க. டைம் சேவ், மணி சேவ், அண்ட் யூ கெட் த பெஸ்ட் பாசிபிள் ஆங்கிள். அந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் இப்போ கேமராவில் எடுத்திங்கன்னா, ஓகே நம்ம இன்றைக்கி ஹாலிவுட்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன ஹாலிவுட் லைட் இப்போ எனக்கு இல்லைன்னா ஹைதராபாத்தில் இமீடியட்டாக நான் ஐ கால் த அவுட்டர் கை, தாயர் சினியா, எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும், ஸ்கை பேனல்ஸ் வேணும்னா ஸ்கை பேனல் வந்து, இல்லை ஸ்கை பேனலுக்கு பதில் இப்போ வந்து வோர்டெக்ஸ் லைட் வந்திருக்கு, இதில் கலர் டெம்பரேச்சர் ஆல்ட்ரு பண்ணலாம், பிரைட்னஸ் டிம் பண்ணலாம், யூ கேன் ப்ரோக்ராம் வித்ன்னு சொல்லுவான். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், ரோபோவில் வந்து அந்த டிஎம்எக்ஸ் போர்ட்ஸ் நான் தான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் இட் பிகேம் வெரி ஃபேமஸ். ஏன்னா லைட்ஸ் எல்லாத்தையும் கன்சோலில் கம்ப்யூட்டரில் போட்டு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. இல்லைனா ஒரு வாட்டியும் லைட் மேன் கோடாவில் ஏறுறது, டில் டவுன் டில்டர் பண்ணுறது ஒரு ஷாட்டுக்கும் தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் லைட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரைட்னஸ் லெவல் எவ்ரிதிங் யூ கேன் ப்ளே வித் யுவர் கம்ப்யூட்டர். அந்த படத்தில் ஆரம்பித்து மகேஷ் பாபு 1 நினைக்கிறதுல ஃபுல் டைம் யூஸ் பண்ணேன். இப்போ இன்னும் எல்லா படங்களையும் ஐ எம் யூஸிங் தட். அது வந்து நம்ம ஸ்பீடு ப்ரொடக்ஷனுக்கும் வந்து பெரிய பெனிஃபிஷியலாக இருக்குது. அதுதான் இன்டகிரேட்டிங் நியூ டெக்னாலஜி இன்டு ஃபிலிம் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்குன்ட்டு டெக்னாலஜி தான் சினிமா கிடையாது. ஏன்னா நம்ம இட்ஸ் மோர் எர்த்தி, மோர் இமர்சிவ் ஃபீல். இப்போ ரோஜர் டிக்கின்ஸ் அவ்வளோ படம் பண்ணார். 1917 சிங்கிள் டேக்கில் பண்ணது வந்து எல்லோரும் பாராட்டினாங்க. என்னென்னா எமோஷ்னல்லே வந்து ஆர்டிஸ்டோடே கூப்பிட்டு போகிறான், பேக்ரவுண்ட் போகுது, ஒரு வெடிக்குது, திரும்பியும் கேமரா அங்கேருந்து தூக்கிட்டு போய் க்ரெயினில் ஸோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணும். ரங்கஸ்தலம் எப்படின்னா அது வில்லேஜ் படம், அந்த படத்தில் ஒரு செவிடு ராம் சரண், அது தூரத்துலேருந்து ஐ மீன் நீங்கள் ஆங்கிள் வச்சுட்டு இல்லை கிட்ட போய் க்ளோஸ்அப் வச்சா ஆக்டர்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ என்ன பண்ணேன், கிம்பல் அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வரக்கூட இல்லை, ஃபஸ்ட்டு கிம்பல் வர வச்சுட்டு ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணோம். அவர் வந்து கிச்சன் போவார், வருவார், உட்காருவார், போவார், எல்லா ஷாட்டுமே ஃபுல்லாக சிங்கிள் ஷாட்டில் கேப்சர் பண்ணோம். உடனே அந்த ஃபஸ்ட்டு டே ரஷ் பார்த்து சுகுமார் வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. ஐயோ இதுதான், திஸ் இஸ் த ஸ்டைல் யூ காட் இட் அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணார். என்ன ரீசன்னா, இப்போ ஒரு டெஃப்னா கேமரா கிட்ட ஆட்டோமேட்டிக்காக கை போயிடும், ஆக்டர்ஸ்க்கு வந்து கேமரா ஆகிடும். இப்போ கிம்பல் வச்சு டிஸ்டன்ஸில் அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நான் கேப்சர் பண்ணிட்டே இருக்கேன். இங்கே போகிறான், திரும்பி கேமரா கீழே வருது, மேலே போகுது, எவ்ரிதிங் கேப்சர் பண்ணும்போது அவங்க ஆக்டர்ஸ்க்கும் சினிமா இல்லை, அவங்க அப்பா கூட பேசுகிறது, அம்மா கிட்ட பேச, தம்பிக்கிட்ட பேசுகிறது, எல்லா பர்ஃபார்மன்ஸும் வருது இப்படி. ஸோ அகெயின் வாட் ஹேப்பன்ஸ், நீங்கள் எமோஷனோட டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வரீங்க. சம்டைம்ஸ் இந்த பிளாஸ்ட்டு, ஃபாலிங் இதுக்கெலாம் வந்து டெக்னாலஜி விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியே தான் ஆகணும். இப்போ ஒரு படம் பண்ணோம், அந்த படத்தில் வந்து ஒரு 5 கோயில் செட்டு தேவைன்னாங்க. அப்போ நான் ஆர்டர்கிட்ட சொன்னேன், ஒரு கோயில் செட்டு போட்டால் போதும், 5 போட்டிங்கன்னா 2.5 கோடி × 5 எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? ஒரு டெம்பிள் போடலாம், டெம்பிள் கூட ஃபுல் ஹைட் வேண்டாம், 12 ஃபீட் ஹைட்டு போட்டால் போதும், பாக்கி ஃபுல்லாக சிஜியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மிஞ்சி போனால் 4 லாங் ஷாட்டு 3 லாங் ஷாட் வருமா? மற்றதெல்லாம் வந்து 12 அடி ஹைட்லேயே நீங்கள் ஈஸியாக மிட் ஷாட் அப்படியே ப்ரொடியூசருக்கு ஒரு 7-8 crore சேவ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி யூ நீட் டு நோ, அட் த சேம் டைம் இம்ப்ளிமெண்ட் இன் டு ஃபிலிம்.
இப்போ ஒரு படத்தை உருவாக்கும் போது தயாரிப்பாளருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இடையே எப்படிப்பட்ட புரிதல் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்க? சார் இப்போ எப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது சார். இப்போ நம்மளை கூப்பிட்றாங்கன்னா ஒரு பெரிய படம் பண்ணுறாங்கன்னா காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாங்க, என்ன வேணுமோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. இப்போ நான் சிம்பிள் ரோபோ பண்ணியிருக்கேன், அடுத்த படம் ஒரு படம் பண்ணேன்னா நான் வந்து பிரம்மாண்டம் பெருசு மட்டும் இல்லை, ஐ நோ விச் டு யூஸ் விச் நாட் டு யூஸ், எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு தெரியும். இப்போ இந்த படம் தேவரான்ற படம் நான் பண்ணேன், டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த படம் வந்து ஒரு 3 நடு கடலில் நைட் எஃபெக்டில் ஆக்ஷன். கடலில் போய் டெய்லி எடுக்க முடியாது, இப்படி கப்பல் வச்சிங்கன்னா கப்பல் அந்த பக்கம் போட் திரும்பிக்கும், லைட்டிங்கே வராது, அது நைட் எஃபெக்டில் ஸ்டண்ட். அப்போ நான் பிகினிங்கில் சஜஸ்ட் பண்ணேன் கம்ப்ளீட்டாக வந்து செட்டில் ஷூட் பண்ணலாம், ஒரு பெரிய ஃப்ளோர் 200 அடி ஃப்ளோரு, 4 போட் பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் மவுண்டன் ஜென்ரேட் பண்ணலாம், வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், லொக்கேஷனில் இமர்சிவ் ஃபீலுக்கு 5 அடி தண்ணியில் டைடு க்ரியேட் பண்ணிக்கலாம், செட்டில் மேசிவ் டைடு க்ரியேட் பண்ணி லைட்டிங் மட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த சீம்லெஸ் மூன் லைட்டோட ஃபீலை க்ரியேட் பண்ணேன். விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டோட பேசும்போது இந்த லைட்டிங் ரெஃபரன்ஸ் பேக்ரவுண்ட் லைட்டிங்கும் சேமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளேட் வாங்கணும். இந்த மாதிரி டிசிப்ளின் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது நினச்சி பாருங்கள், நீங்கள் ஜூனியர் என்டிஆர் ஃபுல் டீம் சைஃப் அலி கான்லாம் கூட்டு கடலில் போய் வச்சிங்கன்னா என்றைக்கு படம் முடிப்பீங்க? அது ஆயிருக்கும் ஒரு 150 டேஸு. இது சர்வசாதாரணமாக ஷூட் பண்ணோம். அந்த கதைக்கு வந்து என்ன தேவையோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செட்டு போடுறது தப்பே கிடையாது, ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன். இன்றைக்கி இருக்க ஹீரோஸ் வந்து இப்போ ராம் சரணாக இருக்கட்டும், அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும், இல்லை என்டிஆர், நம்ம ஊரில் ரஜினி சாராக இருக்கட்டும், சூர்யா, ஒரு பப்ளிக்கில் போகும்போது எங்கே பார்த்தாலும் கேமராஸ், ஃபோட்டோஸ், டிஸ்டர்பன்ஸ், ஷூட் பண்ணவே முடியாது. அப்போ ஷூட் பண்ணி தான் ஆகணும், செட்டுக்குள்ளே ஷூட் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஒரு வில்லேஜ், ஒரு மவுண்டன் அப்படின்னும் போது நீங்கள் ரியல் லொக்கேஷன் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி போவேன். ரியல் லொக்கேஷன் வந்து நிஜமாகவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, மாச்சு பிக்சரில் போய் கிளிமாஞ்சாரா ஷூட் பண்ணோம், எந்த சிஜியால் அந்த குவாலிட்டி கொடுக்க முடியும்? காதல் அணுக்கள் சாங் வந்து ரியல் லொக்கேஷன், நிறைய பேர் சிஜின்ட்டாங்க கடைசியில், அது அந்த பாட்டு லைவாக எடுத்தோம், அந்த லொக்கேஷன் வந்து பேரடைஸ் ஆன் எர்த். ஆனால் அதுக்கு சங்கர் சார் போட்ட எஃபர்ட் எவ்வளோ தெரியுங்களா? இங்கேருந்து ஒரு 22 ஹவர்ஸ் பிரேசில்லேருந்து திரும்பி அகெயின் ட்ராவலிங் 5 ஹவர்ஸ் டு பெருவிலேருந்து ட்ரெயினில் போனோம், திரும்பி ஃப்ளைட்டில் போனோம், எவ்வளோ ட்ராவல் மெனக்கட்டு அந்த ஒரு பேரடைஸை பார்த்தீங்க. ஸோ மெனக்கடல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிம்புவோடு நீங்கள் பணியாற்றியது ஒரே ஒரு பாடல் காட்சியில் மட்டும்தானா? மனோர் பிரசாத் கேட்டிருந்தார், அப்புறம் விக்னேஷ் சிவன் வந்தார், சார் இந்த படம் நீங்கள் பண்ணோம். இல்லை ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் நான் மகேஷ் பாபு சார் படம் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஏன் நான் யூஸ்வலாக இன்னொருத்தவங்க படம் பண்ண மாட்டேன், ஐ ஹேவ் அ பாலிசி, ஐ ஷுட் நெவர் டூ கிளாஷ் ஒர்க். ஏன்னா அந்த கேமராமேனை புரிஞ்சிக்கிட்டோ இல்லை அந்த டேரக்டரை புரிஞ்சிட்டு 10 நாளில் நீங்கள் ஒன்றும் டெலிவர் பண்ணவே முடியாது. அதனால் பிகினிங்லேருந்தே ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் நாட் டு டூ கிளாஷ் ஒர்க்கு. அப்புறம் அவர் என்ன சொன்னார், இல்லை பண்ணது ஃபாரின் கேமராமேன், அவங்கெல்லாம் வந்து ஒரு 70 டேஸ் டேட் கொடுத்தா 71st டேட் வேறு படத்துக்கு போயிடுவான், அவனுக்கு வந்து அந்த அஃபினிட்டியோ எல்லாம் கிடையாது. நீ எனக்கு பே பண்ணுற டைம் வரைக்கும் உனக்கு ஜென்யூனாக இருக்கேன், ஒர்க் பண்ணுறேன், அடுத்த நாள் பிஸ்னஸ் தானே இது. ஸோ அப்படி சொன்ன உடனே சரி ஓகே பண்ணலான்னு ஒரு சாங் பண்ணேன். நீங்கள் பணியாற்றாது இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் அஜித். நந்தா வந்து அவர் அஜித் தான் ஹீரோவாக இருந்தார் பிகினிங்கில். ஆமாம், பாலா நரேஷன் கொடுக்கும்போது நான் கூட உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாம், பாலா வந்து நானும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில். கதை கேட்டு அவருக்கு வந்து கதை சொல்லலை, பாலா லைன் தான் சொன்னார், அதை கேட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆனார். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடில் அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. பட் இஸ் அ வெரி வெரி கூல் அண்ட் ஹம்பிள் பர்சன். ஸ்டோரியில் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட், பாலா எப்படின்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் யார்கிட்ட கொடுக்க மாட்டார், அந்த ஆக்டர்கிட்டையும் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்க மாட்டார். அவரது வந்து இவால்வ் ஆகும், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு நிறைய இவால்வ் ஆகும். அஜித் சார் என்ன நினச்சாருன்னா கம்ப்ளீட் கதை வேணும், பவுன் ஸ்கிரிப்ட் வேணும்னு எதிர்பார்த்தார். லைன் சொன்னார், லைன் பிடிச்சிருச்சு, பட் ஃபுல் டீட்டெயில் சீன் எங்கே அடுத்த வாட்டி போகிறோம், அடுத்த வாட்டி லைன் சொன்னீங்கன்னா அவருக்கு செட் ஆகல. ஸோ ஹீ வாண்டட் அ கம்ப்ளீட். நான் சொன்னேன் எனக்கு பழக்கம் கிடையாது, ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஃபுல் பவுன் ஸ்கிரிப்ட்லாம் இல்லை, நான் எழுதி வச்சுருக்கேன், ஒன்லைன் ஆர்டர் இருக்கும், அதுவே கூட 13வது சீன் வந்து 17 சீனாக மாறும், இது எப்படி வரும், சில டைம் ஸ்க்ராப் பண்ணிட்டு மறுபடியும் ஷூட் பண்ணுவேன், அதையும் சொன்னார். அது அவங்க 2 பேரும் ஒரு மரியாதையாக ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். அது ஐ மீன் அதுதான் வந்து சூர்யாவோட வளர்ச்சி. அந்த படத்தில் அஜித் சார் எக்ஸிட், சூர்யா என்ட்ரி, நந்தா. இன்றைக்கி சூர்யா வென்ட் டு பிகர் ஹைட்டில். ஸோ அதான் மேபி பாலாவும் ஒரு அஜித் 2 பேரும் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு படமாக கூட வந்திருக்கலாம். கரெக்ட், அது டவுட்டே இல்லை. அந்த வாய்ப்பு இவர் சொன்னதும் தப்பு இல்லை, அவர் அஜித் சார் சொன்னதும் தப்பு கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஃபுல் கிளியர் பவுன் ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை கேரக்டர்ன்றது தப்பு கிடையாது. பாலா வந்து ஹீ வாஸ் அன்னைக்கு அவர் பண்ண சேதுவும் நந்தாவாக இருக்கட்டும், இல்லை அடுத்த பிதாமகனும் எந்த ஹீரோவும் கதை சொல்லலை, அவர் வந்து ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருந்தார். இட்ஸ் பேசிக்கலி மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு சார்.
இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு போர்ஷன் சொன்னேன்னா அதில் எக்ஸைட் ஆகிட்டு பண்ண வாங்கன்னு சொல்கிறது ஒரு விஷயம். இல்லை எனக்கு புரியல, ஏன்னா உங்களுக்கும் உங்களோட ஸ்டைல் வேறு என்னோட ஸ்டைல் வேறுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். அதுக்கு 2 பேருக்கும் உள்ள புரிதல் கூட ரொம்ப முக்கியம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ரஜினியோட 2 படம் பணியாற்றுறீங்க. எனக்கு ஐ தரோலி என்ஜாய் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஹீ வில் மேக் யூ வெரி கம்ஃபர்டபுள் சார். அப்புறம் பீயிங் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஏர் இருக்காது. இப்படி உட்காந்துட்டே இருப்பார். நம்ம இப்படி கிட்ட போனால் சேர் இழுத்து இங்கே இருக்க சேர் இழுத்து உட்காருங்கன்னாரு. அந்த மாதிரி தான் அவரோட பெஸ்ட்டு. தென் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே அப்படின்னாரு. சார் நீங்கள் படத்தோட நான் சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு போகிறேன், நீங்கள் தான் ஹீ வில் மேக் ஹிம் டவுன். அதுக்கப்புறம் அதுதான் கிரேட்டஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ரஜினி சார். நான் பல முறை பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னொரு சீக்வன்ஸ் என்னாச்சுன்னா, படம் பார்த்துட்டாரு. படம் பார்த்துட்டு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. உடனே எனக்கு வந்து லேண்ட்லைன் ட்ரை பண்ணுறாங்க, நான் எடுக்கல. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது யாரோ நினச்சிட்டு இருந்தேன். 1 முறை 2 முறை 3 முறை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஃபோன் எடுக்கல. அப்புறம் 8 மணிக்கு என் டிரைவருக்கு கால் பண்ணி, அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி, என்ன சார் ஃபோன் பண்ணி எடுக்கல. அப்புறம் தென் ஐ ஸ்போக் டு சார், சாரி சார் எடுக்கல. இல்லை எனக்கு புரியுது. இல்லை சார் நாளைக்கு லொக்கேஷனில் கூட சொல்லியிருக்கலாமே என்ன. இல்லை சந்தோஷமும் துக்கமும் உடனே சொல்லியிருந்தோம். சூப்பர் கல்லுக்கிட்டீங்க, ஹேட்ஸ் ஆஃப் யூனாரு. ஸோ அதுதான் ரஜினி சார். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ரெட் ஷிப் போட்டதுக்கப்புறம் அவரோட விஸ்வரூபம் விடுபார் பார்த்தீங்களா, சிட்டியோட கேரக்டர், அதெல்லாம் பிகாஸ் யூ லவ் ஹிம், தட்ஸ் த ரீசன் அந்த சீன் அழகாக வந்துச்சு. அந்த லைட்டிங்கை அவர் அந்த மிரரில் பார்க்கும்போது லைட் அப்படியே அவர் வந்து பயங்கரமாக லார்ஜர் தென் லைஃப் மாறுறாருன்றதுக்கு நம்ம லைட்டிங் பண்ணோம். அது வந்து ஒரு காட்ஃபாதர்லேருந்து படத்தில் உள்ள ஒரு லைட்டிங் அது. அதை மிகப்படுத்தி நான் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பிகாஸ் உங்களுக்கு அந்த டெமி காட் மாதிரி பார்க்குறோம். அந்த ஹீரோவை வந்து அப்படி நம்ம பார்க்குறதுனால ஆடியன்ஸ் இப்படி பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறோம், நம்ம பண்ணுறோம். அதான் விஷயம். இந்தியன் 2 திரைப்படத்தில் எவ்வளோ போர்ஷன் ஒர்க் பண்ணிக்கிறீங்க? கம்மியாக தான் சார் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் கம்மியாக தான் ஒர்க் பண்ணேன். கமல் சார் ஐகான், அவரை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை, ஜீனியஸ் ஐகான் அவரோட. ஆனால் அவரோட போர்ஷன் நான் கம்மியாக தான் ஷூட் பண்ணேன். என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பிகினிங்கில் சொல்லும் போது ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க, அக்டோபர் நவம்பர்னாங்க. பட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்போ நான் வந்து தெலுங்குல மகேஷ் பாபு படம் ஷூட் பண்ணிருந்தேன். ஏன்னா நான் வந்து இந்த 28 days-ஆக ஒரு டைமில் ஒரு படம் தான் பண்ண பார்ப்பேன். தெலுங்குல கூட போனால் எனக்கு அந்த நேம் தான், ஒரு டைமில் ஒரு படம் தான். அந்த படம் டிலே ஆனால் கூட அந்த படம் முடிச்சு கொடுப்பன்ற இது வந்து எனக்கு அந்த நேம் இருக்குது. ஸோ அந்த படம் ஜான்வரி ரிலீஸ், மகேஷ் பாபு சார் படம். சடனாக விட்டுட்டு வர முடியாது இந்த சுச்சுவேஷன். இங்கே அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஆரம்பித்த விஷயம் தான் அது. கமல் சார் வச்சு நான் ஒரு ஆட் டைரக்ட் பண்ணேன், அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டர். கமல் ஹவுஸ் ஆஃப் கதர் இருக்குது பார்த்தீங்களா, அவர் வந்து என்னென்னா நல்ல விஷயம். அந்த அவங்களோட கதரில் தே மேக்கிங் மாடர்ன் கிளாத்ஸு. இப்போ எப்படி அர்மானி அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபாரின் ஷெல்ஃபில் போதோ, நம்ம ஊரோட இண்டிஜீனியஸ் இந்தியன் கதர் ஹேஸ் டு கோ டு ஃபாரின் ஷெல்ஃப். அமெரிக்காவில் ஸ்டோர் வச்சுருக்காங்க, அங்கே விற்கணும். அங்கே நம்ம ஊர் கதரை அவங்க போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அதுக்கு அந்த கமர்ஷியல் இது பண்ணாங்க. ஸோ என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. அமிர்தா காஸ்டியூம் டிசைனர் தான் வந்து அப்ரோச் பண்ணாங்க. சாரோட ஒரு மீட்டிங் போனேன். அப்போ ப்ரீஃப் பண்ணும்போது நான் சஜஸ்ட் பண்ணேன், சார் அந்த மாடல்ஸோடு நீங்கள் இருக்கக்கூடாது சார், யுவர் சம்வேர் எல்ஸ். கமல் சார்ன்றது ஒரு ஐகான், ஒரு லெஜெண்டு. ஸோ மாடல்ஸ் வந்துட்டு உங்களை வந்து ஐ எம் ஃபீலிங் லைக் தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னு. சரிங்க, பட் கொடுக்கப்பட்ட டைம் இதுதான் அப்படின்றது இருந்தது. க்ளீனாக பிளான் பண்ணி ஷார்ட் டிவிஷன்லாம் பண்ணேன். லொக்கேஷன் வரும்போது ப்ரீஃப் பண்ணேன். கமல் சார் என்னும்போது, அதுவும் டைரக்ட் பண்ணும்போது கேமரா பண்ணுறதே ஒரு டஃப்பு. டைரக்ட் பண்ணும்போது 360 டிகிரி பார்த்துக்கணும் நம்ம. அவர் பல கேள்வி கேட்பார்ல, எப்படி அவரே டேரக்டர் தானே, பயங்கரமான டேரக்டரா, ஜீனியஸ். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அவர் பிடிச்சிச்சு என்ன. அடுத்தது நெக்ஸ்ட் ஷாட்டுங்கன்றாரு. பண்ணுறது ஒரு ஷாட் வரும்போது ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் இருக்கணும். அப்படி இறங்கும்போது அது ஓகே தானே, இல்லை சார் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டேரன் அப்படியே அதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அப்படி இறங்கி விட்டுல 1.5 செகண்டுக்குள்ளே அதுக்கு வேறு ஒரு பர்ஃபார்மன்ஸு. அப்புறம் ஐ ட்ரை டு ப்ளே வித் ஷேடோ சார். ஒரு இடத்துல நிற்பார், அந்த மேலேருந்து அப்படி ஷேடோ அப்படி லைட்டு வந்து போகும். இது நான் என்ன கணக்கு வச்சுருக்கேன்னா, அப்படி பார்க்கும்போது அவரோட ஒரு என்ன சொல்கிறது, அந்த தறியெலாம் நெய்வாங்கல்ல, அவர்கிட்ட நெக்ஸ்ட் ஷாட்டில் போய் கை பிடிப்பார். இப்படி நம்ம இந்தியாவோட கல்ச்சர் அந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்றதுக்கு நான் அப்படி இமேஜின் பண்ணியிருக்கேன். ஆனால் சொல்லலை அவர்கிட்ட நான், இது வந்து ஃபைனல் எடிட்டில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. என்னோடய அசிஸ்டண்ட், நான் கேமரா நான் தான் ஆப்ரேட் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அசிஸ்டண்ட் வந்து அவர் தான் அப்படி லைட்டை மூவ் பண்ணுறாரு, அப்படியே மூவ் பண்ணி கட்டுறாரு. அது கரெக்டாக வரல டைமிங்கில். நான் இந்த பக்கம் ஆப்ரேட் பண்ணிட்டு இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அவருங்க நடிக்கிறாரு, என்னோடய கேமரா பார்த்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு, நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஸ்டார்ட் கட்டினோடனே சார் 1 more அவர் கூப்பிட்டு என்னோடய அசிஸ்டண்ட் லைட்மேன் சொல்லுப்பா, நான் வந்து அப்படி திரும்புகிற டைமில் இப்படி போனோம். அவர் பார்த்தீங்கல்ல டிஓபி இங்கே வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு.
நீ அவரை பார்க்க மாட்டேன், என் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க, அவங்கேயும் பார்க்கணும் என் மூஞ்சியும் பார்க்கணும் அப்படின்னாரு. ஸோ அதுதான் ஜீனியஸ். தென் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிச்சோடனே பயங்கரமாக பாராட்டினார். தென் வி பிகேம் வெரி க்ளோஸ். கமல் சார் அவர் வந்து யூனிவர்சிட்டி கிரேட்டுங்க. என்னென்னா எத்தனை வருஷம் ஆச்சுனாலும் அவர் மாடர்னாக இருக்காருங்க. ஆமாம், பேசுகிற தமிழ் சொற்கள் அதெல்லாம் வேறு. ஸ்டில் இந்தியன் சினிமா அந்த லெவலில் இருக்கார், இன்டர்நேஷ்னல் சினிமா லெவலில் இருக்கார். அவரோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க் பண்ணது இந்தியன்ட்டு கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க் பண்ணல எனக்கு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் மீட்டிங்ஸ் செவரல் டைம்ஸ். மேபி இன் ஃபியூச்சர் ஐ மே டைரக்ட் கமல் சாரை டைரக்ட் பண்ணுவோம் ஃபிலிம். இந்தியன் 2 திரைப்படத்தில் முழுமையாக பணியாற்றலை அப்படின்ற ஒரு வருத்தம் ரத்னவேலுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. எப்பயுமே இப்போ ரோபோ சொல்கிறேன்ல, அவ்வளோ பேசினேன் ரோபோ பற்றி, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ கற்றுக்கிட்டேன். இந்தியன் 2 ஆல்சோ இட் வாஸ் அ குட் லைன். மேபி அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஜாஸ்தியான உடனே ஆடியன்ஸோட இது இப்போ நம்ம வந்து இது வந்து மாடர்ன் நினைப்போம். 4 இயர்ஸ்க்குள்ளே டோட்டலாக சாட் ஜிபிடி வந்துருச்சு. இந்த மாதிரி தான் அது. நீங்கள் வந்து ஒரு மெயில் போடுறதே பெரிய மாடர்ன் நினச்சிருந்துருப்பீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு வந்திருக்கும். அந்த மாதிரி தான் அந்த விஷயத்தில் படம் மிஸ் ஆனதுக்கு சொல்கிறீங்க. மிஸ் ஆனதுக்கு எப்போ ரத்னவேலு டேரக்டராக பார்க்கலாம்? இல்லை சார், ஒரு 3 முறை மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு வாட்டி ஆரம்பிக்கணும் போது நான் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன், சூர்யாவோட கொலபரேட் பண்ணி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் 2014. ஆல்மோஸ்ட் மெட்டீரியல் ஆகும்போது என்கிட்ட ரஜினி சார் வந்து லிங்கா பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சார் பண்ணலாம், டைரக்ட் பண்ணலான்னு போது 50 வருஷமும் டைரக்ட் பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் முதல்ல இதை பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ஐ ஹேட் டு கோ வித் தட். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சிரஞ்சீவி சார் வந்து ரங்கஸ்தலம் முடித்தோடனே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் டைரக்ஷன். சிரஞ்சீவி சார் வந்து என்னோடய லைஃப் டைம் படம் இது, 250 கோடி பட்ஜெட்டு, பெரிய ப்ராஜெக்ட்டு அப்படின்னு அந்த படம் எக்ஸைட்டாக இருந்தது எனக்கு. ஒரு ஃபஸ்ட்டு இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் பற்றின படம் அப்படின்னும் போது ஐ காட் எக்ஸைட்டட். அந்த படம் 2.5 வருஷம் போச்சு. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பண்ணலான்னு போது கோவிட் வந்துருச்சு. ஸோ அப்படியே போஸ்ட். ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு வாட்டி நினைக்கும் போது பெரிய படமாக வந்துட்டு இருக்கிறதுனால சினிமாட்டோகிராஃபிக் வர்றதுனால அன்ஏபிள் டு லுக். ஏன்னா நம்ம பேஷனே சினிமாட்டோகிராஃபியில் தான் ஆரம்பித்தோம். நல்ல படங்கள் இப்போ இந்த பெத்தின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். இப்போ ஐ கான் சே நோ, இது ஒரு 1.5 வருஷம் போகும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ இப்போ நான் ஐ ஸ்டார்ட் டைரக்டிங். ஆல்ரெடி ஐ ரிட்டன் 3 ஸ்கிரிப்ட்டுங்க. இட் டசன்ட் மீன் நான் டைரக்ஷன் பண்ணிவிட்டு கூட அகெயின் ஐ மைட் டூ சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி இஸ் மை பேஷன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்ட் தான் டைரக்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கீங்களா? எழுதியிருக்கேன் நான். ஐம் நாட் அ கிரேட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், பட் ஸ்கிரிப்ட் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. மேபி அடாப்ட் கூட பண்ணலாம் ஃப்யூச்சரில். ரத்னவேலு கவர்ந்த மிக சிறந்த இயக்குனர் அப்படின்னா யார் சொல்லலாம்? கிறிஸ்டோபர் நோலன் வந்து பயங்கர எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர். தி வே ஹி ரைட்ஸ் த ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே, நரேஷன், அந்த ஷூட்டிங் ஸ்டைல், நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாமே வந்து டாக் அப்படி இருக்கும். யாரும் இமேஜின் பண்ண முடியாத விஷயம் இருக்கும். அதில் எமோஷன் இருக்கும், நாட் ஓன்லி டெக்னாலஜி. அது அவர் ரொம்ப பிடித்த டைரக்டர். அதுதான் நம்ம தமிழில் வெற்றிமாறன் இருக்கார். இந்த மாதிரி பல இயக்குனர்கள் இருக்காங்க, தெலுங்குல இருக்காங்க. சுகுமார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, தெலுங்குல நான் போய் செட்டில் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சுகுமார். பயங்கர க்ளோஸ். பாலா தாண்டியும் இன்னொரு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ஒரு தி கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வி ஹேவ் ஃபார் ஈச் அதர். இல்லைனா 17 இயர்ஸ் ஆஃப் ஆரியாலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு 17-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ புஷ்பா 2 நான் பண்ணல. ஆனால் புஷ்பா 2 விஷுவலை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் தான் புஷ்பா பண்ண வேண்டியது, ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுகுமார் என்ன சொன்னார், இந்தியன் விட்டு இங்கே வந்துடுறீங்களா, பண்ணிடலாம் அப்படின்னாரு. நான் எனக்கு ஃபஸ்ட் டைம் கமல் சாரோட லைஃப்பில் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதை மிஸ் பண்ணேன். அடுத்தது என்னாச்சுன்னா புஷ்பா 2 நான் தான் பண்ண வேண்டியது. பட் அவங்க கொஞ்சம் டிலே பண்ணிருந்தாங்க. ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு 6-7 இயர்ஸாக என்ன பண்ணணும் கேட்டுருந்தாரு. கரெக்டாக தேவரான்ற படம் அமைஞ்சுது. அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு நான் டேக் ஆஃப் பண்ணும்போது சுகுமாரோட புஷ்பா 2 டேக் ஆஃப் ஆகுது. சுகுமார் வந்து நீ தான் பண்ணணும் அப்படின்ட்டாரு. பட் ஆல்ரெடி நான் ஹானர் பண்ண முடியாது, அட்வான்ஸ்லாம் எடுத்துட்டோம். அந்த கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது சுகு அப்படின்னப்புறம் தென் ஹி ஹேட் டு கி. அதர்வைஸ் புஷ்பா 2 நான் தான் பண்ணியிருக்க வேண்டியது சுகுமாரோட அடுத்த படம் நான் பண்ணுறேன். அருமை. நெக்ஸ்ட் ஃபிலிம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபிலிமாக இருக்கும் அது இந்தியாவில். உங்களுடைய ஆரம்பகால நண்பரான பாலாவை எப்போ கடைசியாக சந்திச்சிங்க? ஐ திங்க் ஒரு 4-5 இயர்ஸ் இருக்குங்க கண்டினியூஸாக. நம்மளும் என்னாச்சுன்னா 2014-15 தெலுங்குலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தமிழில் வந்து இந்த பக்கமே வரல. சென்னை தான் வீடு, நான் ஷிஃப்ட் பண்ணல. ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸை வந்து வர டைம் வந்து ஐ ஸ்பெண்ட் வித் ஃபேமிலி. ஐ மோர் அ ஃபேமிலி மேன். ஒரு ஷூட்டிங் பிரேக் கிடச்சா 48 ஹவர்ஸ் டக்குன்னு ஃப்ளைட்டை பிடிப்பேன், அடுத்தது வருவேன், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் கிளம்பி போயிடுவேன், இல்லை ட்ராவல் பண்ணுவேன். ஐ லைக் ட்ராவலிங் வெரி மச். நீங்கள் ஒளிப்பதிவு பண்ண படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? இல்லைங்க, அப்படி பிடிச்சிருச்சுன்னா தென் யூ கான் டூ எனி திங் கிரேட். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இப்போ ரோபோ பற்றி பேச நல்லா இருக்குன்றோம், வாரணமாயிரம் வந்து எமோஷ்னல் ஃபிலிம்னு சொல்கிறோம், சுகுமாரோட ரங்கஸ்தலம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச படம். அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இந்த படம் தான் சொன்னால் தென் அங்கேயே நம்ம நின்றுடுவோம். வாரணமாயிரம் சொல்லிட்டே எத்தனை வருஷம் ஓட்ட முடியும்? 2008 பண்ணேன்.
இப்போ வந்து அதே படத்தை நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அதே ஸ்டைல் பண்ண முடியாது. ஐ நீட் டு க்ரோ. ஐ திங்க் ஐ க்ரோன் டு சம் எக்ஸ்டென்ட் நினைக்கிறேன். ராஜீவ் மேனன்ட்டேருந்து நீங்கள் வந்த மாதிரி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் உங்ககிட்டேருந்து பல ஒளிப்பதிவாளர் வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 13 பேர் கேமராமேன் ஆகிட்டாங்க சார், அசிஸ்டன்ஸாக. சூப்பர். இந்த லாங் ஜேர்னியில் பெரிய லெகசி. நமக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. வரவங்க எல்லாரும் அசிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றது இது கிடையாது. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிகம் அ கேமராமேன். ஸோ வந்தியா கொஞ்சம் லேர்ன் பண்ணியா போய் குதிச்சு கற்றுக்கோ, ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் நான். தினேஷ் கிருஷ்ணன் சூதுகவும் தெகடிலாம் பண்ணார், அவரும் அருமையான சினிமாட்டோகிராஃபர். அப்புறம் நம்ம ஃபேவரட் பிரேம்குமார், அருமையான மனிதன், பிரில்லியன்ட் ஃபிலிம் மேக்கர். 96 பார்த்துருப்பீங்க, மெய்யழகன் பார்த்துருப்பீங்க. அவன் என்கிட்ட இருக்கும்போதே வந்து எல்லோரும் கமர்ஷியலில் இருக்கும்போது அவன் கொஞ்சம் விலகி வேறு மாதிரி ஒரு லைஃபு, பீப்புள், டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். பிரேம்குமார்கிட்ட ஒளிப்பதிவாளரை தாண்டி ஒரு டேரக்டர் இருக்கான்றதை அவங்களால அப்போ எனக்கு அப்போவே தெரிஞ்சுது. நிறைய வாட்டி வந்து பிரேம் வந்து ஹி வில் டாக் அபவுட் ஸ்டோரி. எனக்குமே அந்த பிகினிங்லேருந்து அந்த தாக்கம் வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே போனதுனால தான் இத்தனை வருஷம் நான் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. வெறும் டெக்னீஷியனாக போயிருந்தோம்னா ஒரு 4-5 இயர்ஸில் இப்போ எப்படி ஹேர் கலர் பண்ணுறோமோ, ஒரு ஸ்டைலிங் பண்ணுறோம், முடியை வந்து க்ளோஸ் கட் பண்ணுறோம், அந்த மாதிரி போய்டும். தவிர ஸ்டோரியை ஃபாலோ பண்ண தான் ஒரு குட் சினிமாட்டோகிராஃபர் நான் நினைக்கிறேன். அது பிரேம் கூட அந்த குவாலிட்டி பெருசாகவே இருந்தது. அப்புறம் ஒர்க் பண்ணும்போது கூட ரொம்ப நேர்மையாக இருப்பான். பேசுகிற பேச்சு, படம் எல்லாமே இந்த படங்களே தெரியும் உங்களுக்கு. மெய்யழகன் பார்க்கும்போது ரொம்ப நாளாக ரொம்ப எனக்கு ஒரு 3-4 இடத்துல கண் கலங்கிட்டேன். அப்புறம் பிரேம்குமார் படம் போகும்போது ஃபேமிலியோடு தான் பார்ப்பேன் நான். 96 பார்த்தாலும் சரி, இதுவும் எவ்ரிபடி லைக். இப்போ எப்படி ஒரு கௌதம் படம்னா ஒரு லவ் ட்ராக் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், ஒரு பெண்களை வந்து எப்படி ஒரு ரெஸ்பெக்டபுளாக காமிக்கிறாரோ, அதேமாதிரி வந்து பிரேம்குமார் இஸ் காட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஃபிலிமில் வந்து லைஃபு, பீப்புள், இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு வந்து பிரேம்குமார் மாதிரி ஒரு டேரக்டர் தேவை. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பிரில்லியண்ட்டாக பிரேம்குமார் பண்ணியிருக்காருன்றது. 96 கதையை சொன்னாரா முன்னாடி உங்களுக்கு? இல்லை, எவ்ரி டைம் ஹீ வில் டெல். இப்போ கூட என்ன கதை எழுதிட்டு இருக்க நீ அப்படின்னு நான் கேட்டவொடனே, இல்லை சார் இது பண்ணிகிட்ருக்கேன், அது பண்ணிகிட்ருக்கேன், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, ஐ எம் ரெடி சார். ஈவன் இவ்வளோ பெரிய டேரக்டர்னா கூட அந்த குரு பௌர்ணிமா வரும்போது ஹீ வாண்ட்ஸ் அ பிளஸ்ஸிங்னு சொல்லி போடுவார் மெசேஜ். எனக்கு அருமை. அதுதான் கேரக்டர். இப்போ இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஹிட்டான படம் அமரன், அது சாய் தான் வந்து கேமராமேன், என்னோட அசிஸ்டன்ட் தான் அவன். அவனும் பிரில்லியன்ட். ஃபஸ்ட் படம் மாதிரியே பண்ணல. நான் கேட்டேன், பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கான். ஒரே விஷயம் சொன்னேன், நீ ஃபஸ்ட்டு படம் மாதிரி பண்ணல, ஒரு 3rd ஃபிலிம் மாதிரி பண்ணியிருக்க, நல்லா பண்ணியிருக்க, அதை பண்ணு. அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து லேர்னிங் பண்ணணும், பேஷனோடு வந்தால் கண்டிப்பாக கற்றுக்க முடியுங்க. ஸோ அப்படி தான் ஒரு 13 அசிஸ்டன்ஸ் கிரியேட்டாக இருக்காங்க. இப்போ தெலுங்குல படம் பண்ணிகிட்ருக்கேன். 2 பசங்க அங்கேயும் டெவலப் பண்ணி விடணும், தெலுங்கு பசங்களும் பண்ண நினைக்கிறேன். என்னென்னா நம்ம ஊர் ஆளுங்க மட்டும் வளர்க்குறதில்ல, அந்த ஊரில் தான் நம்ம போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேயும் வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸ் பண்ணோன்ட்டு இப்போ யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறது உண்டு. சில கேமராமேன் என்ன பண்ணுவாங்க, கம்ஃபர்ட் லெவலுக்காக ஒரு அசோசியேட்டை 10 வருஷம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. அது வந்து நம்மளும் அவங்களுக்கும் சான்ஸ் இல்லாமல் போய்டும், நம்மளும் க்ரோ ஆகும். நம்ம வாட் எவர் வி லேர்ன்ட் ட்ரை டு இம்பார்ட் தட் நாலேஜ், ட்ரான்ஸ்ஃபர் இட் டு பீப்புள். அவ்வளோதான் சார். அப்போ நீங்களும் க்ரோ ஆவீங்க. கரெக்ட். ஸோ ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் இந்த பிரேம்குமார் இந்த லெவலுக்கு, இந்த ஹைட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் பையனும் சினிமாத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வர இருக்காரா? என்னோடய சன் வந்து ஆதித்யன்னு சொல்லிட்டு நேமு. அவன் வேன்கூவர் ஃபிலிம் ஸ்கூலில் சினிமாட்டோகிராஃபி பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 months பிரேக்குன்னா சடனாக தேவரா ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, என்டிஆர். அடுத்து வந்த செகண்ட் டேவே கிளம்பி ஐ ஜாயின் த ஷூட்டிங்னா. என்னென்னா அண்டர் வாட்டர்லாம் ஷூட் பண்ணிட்டுருந்தேன். அண்டர் வாட்டர் அப்புறம் பெரிய டேங்க்கில் மேசிவ் செட்டப்பில் ஷூட் பண்ணேன். பிரேக் இப்போ வேணாம்ப்பா, இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் நான் வந்து ஜாயின் பண்ணால் வந்த ஃபியூ டேஸே பிகம் ஆப்ரேட்டிவ் கேமராமேன். நல்லா ஆப்ரேட் பண்ணுறான், க்ரியேட்டிவாக இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களோட இது ஐ டோன்ட் வாண்ட் டு, நான் சொல்லிட்டேன், நீ வந்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணாலும் சரி, டாக்குமெண்ட்ரியா எது வேணால் உன்னோட இஷ்டம், ஐம் நாட் கோயிங் டு இம்போஸ். நான் பண்ண லெகசியை நீ கண்டினியூ பண்ணலாம், தேவையில்லை அப்படின்னு. ஹீ இஸ் ஆல்சோ வெரி கிளியர் வித் தட். இப்போ இந்த ராம்சரண் படம் இதுலேயும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், ஆப்ரேட்டிவ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். மேபி நெக்ஸ்ட் இயர் இல் பிகம் இண்டிபெண்ட். அருமை, நன்றி. தேங்க்யூ சார். நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.